தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 888 crores ஊழல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் பொன்முடி, ரெண்டு பேர் மேலேயும் ஊழல் வழக்கு இருந்துச்சு. அவங்க எப்படியும் அரெஸ்ட் ஆகப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பேக் அண்ட் ஃபோர்த் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு புதுசா திருச்சியை சேர்ந்த KN நேரு மாட்டியிருக்கிறாரு. கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னா பணம் கொடுத்து வேலை வாங்குறது, அதுவும் கவர்மெண்ட் வேலையை வாங்குறது. 25 லட்ச ரூபாலேருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் தரகர்கள் மூலமா, அதாவது மிடில் மேன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிடில் மேன் மூலமா அந்த அந்த வேலையை வாங்குறது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, மிடில் மேன் மூலமா நம்ம காசு கொடுத்து வேலையை வாங்குறோன்றது ஒரு ஒரு இதுவா இருந்தாலும் அதுக்குன்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்கு இல்லையா. அந்த எக்ஸாமையே அவங்க கொஸ்டின் பேப்பரை திருப்பி கொடுத்தாங்களா, இல்லாட்டினா எக்ஸாம் டெஸ்ட் எழுதின உடனே இவங்களே போயிட்டு மார்க் பண்ணுறாங்களா என்னன்னு நமக்கு தெரில. பட் அந்த கொஸ்டின் பேப்பரே ரிக் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்ற 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க இந்த எக்ஸாமு. அதில் 2538 பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சத்தி என்ன 1.9 lakhs பீப்புள் நிச்சயமாக அவங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கு. அவங்கெல்லாம் உண்மை, அதில் எத்தனை பேர் உண்மையாக எழுதியிருப்பாங்க, படித்து எழுதியிருப்பாங்க. என்ன அநியாயம் சார் இது, என்ன அநியாயம். அதாவது இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேட்க தோணுது. எவ்வளோதான் காசு சம்பாதிப்பாங்க, எவ்வளோ அது KN நேருவோட தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். KN ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் KN மணிவண்ணன், ரெண்டு பேர். இவங்க எப்படி பிடிப்பட்டாங்கன்றதே ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே KN நேரு இடி வலைக்குள்ள இருந்தபோது அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ன்னு இருக்கு. நம்ம சென்னை ஃபுல்லாக பார்க்கலாம். பிரம்மாண்டமான பில்டிங்ஸ் எல்லாமே கட்டுறது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் தான். ட்ரூ வேல்யூ ஹோம்ஸோட உண்மையான சொந்தக்காரர் யாருன்னா KN நேரு தான். ஆனால் KN நேருவோட தம்பிகள் தான் இது நடத்துறது. KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன், அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை அவங்க இடி ஓகே ஒரு ஸ்க்ரூட்டனைஸ்குள்ளே பார்க்கும்போது அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பார்க்குறாங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டாக பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே நிறைய குளறுபடிகள் இருக்குது. என்னடா இது, நிறைய குளறுபடிகள் இருக்கே, எங்கேருந்து இங்கே இவ்வளோ காசு வந்தது, எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்க 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 அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, இந்த காசெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த வேலைக்காக காசை வாங்கிட்டு அதை வேற மூலமாக, அதாவது வேற வேற அக்கௌண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்குள்ளே நம்ம உள்ளே வர மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதனால PMLA ஆக்ட் வேற உள்ளே வந்துடுச்சு. ஸோ இடி இருக்கு, PMLA ஆக்ட் இருக்கு, அஹ், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக சிக்கிட்டாங்க. பர்ஃபெக்டாக சிக்கிட்டாங்க. 888 crore rupees மொத்தமாக 2538 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. அந்த இதில் எத்தனை பேருக்கு உண்மையாக வேலை கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாது. முக்கால்வாசி 95% இவங்க காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, எப்பா நீ KN நேரு ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரர், அவர் திருச்சியில் பாதி அவரது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அடிச்சு அடிச்சு எங்கே எடுத்துகிட்டு போக போகிறீங்க இந்த காசை? எனக்கு அதுதான் புரியல. எவ்வளோ தான் அடிப்பீங்க? ஏன் மக்களுக்கு கொஞ்சம் ஓகே, ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஓகே கவர்மெண்ட் ஜாப் நம்ம கிடச்சோன்னா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் முன்னேறும், அடுத்த லெவலுக்கு போகலான்னு கஷ்டப்பட்டு உக்காந்து ராத்திரி பகலா ஒரு 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 கனவோட எக்ஸாம் எழுதுறவன் ஒண்ணுமே படிக்காதவன் 25 35 லட்ச ரூபா கொடுத்து அவன் வாங்கிட்டானா, இது என்ன? அப்புறம் அப்புறம் என்ன இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இப்போ ஏழைகளுக்கான எல்லோருக்கும் எல்லாம்னு வேற நம்ம முதலமைச்சர் சொல்றாரு. அதுதான் திராவிட மாடல்ன்றாரு. இதுதான் எல்லோருக்கும் எல்லாமேவா? காசு இருக்கிறவன் அப்படி தான் வாழணுமா தமிழ்நாட்டில்? ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் இடி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 230, அதுக்கப்புறம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி
232 பேஜுக்கு அவங்க வந்து வந்து ஒரு ஒரு கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணி ஒரு 150 பேரோட ஆன்சர் ஷீட்டை எடுத்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி ஓகே எப்படி இவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்துட்டு ஓகே இந்த 150 பேரும் ஃப்ராடுன்றதை கண்டுபிடிச்சி காசு கொடுத்தா வந்திருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி 232 பேஜுக்கு வந்து இவங்க அடித்து டிஜிபிக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். என்ன பண்றது, என்ன அநியாயம்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன அநியாயம்டா சாமி, 888 கோடி என்னால வந்து தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டோன்னா அதான் வந்து அந்த ரெண்டு தம்பிகள் இருக்காங்க இல்லையா, கேஎன் நேரு, அதுக்கப்புறம் கேஎன் ரவிச்சந்திரன், கேஎன் மணிவண்ணன், அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வாட்ஸ்அப் சாட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் யாரெல்லாம் சஸ்பெக்ட், யாரெல்லாம் வந்து மிடில் மேனு, அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு 232 டாக்குமெண்ட் அடித்து அதில் பிஎம்எல்ஏவும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்னு வந்து கொண்டு வந்து எல்லாத்தையுமே வந்து போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு. போலீஸ் கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ போலீஸ் கிட்ட கிட்டதுன்னா போலீஸ் என்ன பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்களே. கே நேரு அவர்கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து இது வந்து திராவிட மாடலுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற ஒரு சதி அப்படின்னு சொல்கிறாரு, பிஜேபி பண்ணுற சதின்னு சொல்கிறாரு. பிஜேபிக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. அதை நம்ம அதை தள்ளி வச்சிருவோம். இப்போதைக்கு நீங்க மாட்டி இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டோன்னா நாங்க வந்து எங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுவோம், நாங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் ப்ரூவ் பண்றேன். ஆனா வந்து எங்களுக்கு வந்து இது வந்து திராவிட மாடல் மேல திமுக அரசு மேல நடத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு சதி அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. சரி, அப்படி அப்படி சதி இல்லை அப்படின்னு, ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர் மேலே இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, அதுவும் இடி வந்து கொடுத்துருக்கு. 232 பக்கத்தில் இடி வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒன்று ஒன்றா அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஏன் வந்து இதை வந்து நம்ம வந்து எப்பவுமே கொடுக்குற மாதிரி சிபிஐக்கு கொடுத்துடக்கூடாது? ஏன்னா இம்மீடியட்டாக சிபிஐக்கு தானே நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து அது அஜித்குமார் கேஸ் ஆகட்டும், இப்போ கரூரில் இருக்கிற இன்சிடென்ட் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சிபிஐ என்கொயரிக்கு அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கி நிச்சயமாக யாராவது ஒருத்தங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்பாங்க இல்லையா? இன்றைக்கி வந்து நம்ம எடப்பாடியார் கேட்டிருக்கிறாரு, இன்றைக்கி வந்து அண்ணாமலை கேட்குறாரு, எல்லாருமே கேட்பாங்க இல்லையா? என்ன 888 crores ஆயிருக்குப்பா, இதுக்கு ஏதாவது ஒன்று பதில் சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் ஸ்டாலின் வந்து எப்படி நேருவை காப்பாற்றலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. உடனே என்ன ஒரு 1 ஹவருக்கு இருக்கிற 50 லட்ச ரூபா இருக்கிற யாராவது ஒரு லாயரை கூப்பிட்டு வந்துடுவாங்களா இருக்கும். ஒரு லாயரை கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இதுக்கு வாதாடுவாங்களா இருக்கும். இப்படி தானே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே வந்து நமக்கு வந்து துரைமுருகனுக்கும் பொன்முடிக்கும் பண்ணாங்க. நீங்கள் வந்து பொன்முடிக்கு இன்னைக்கு இன்ஃபேக்ட் வந்து அவர் அமைச்சர் பதவியை எடுத்துட்டாங்க. இந்த அமைச்சர் பதவியை வந்து அவருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்தவொடனே அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் அவருக்கு வாதாட வந்தவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற த டாப் மோஸ்ட் லாயர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 1 ஹவருக்கு அவங்க கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுற ஃபீஸ் வந்து 50 lakh rupees. அவங்க வந்து அவங்க வாதாடுறாங்க, வாதாடி அவருக்கு வந்து ஒரு ஒரு இதை பெற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் அமைச்சர் ஆயிடுறாரு. ஆனால் அவர் வாய் சும்மா இருக்குமா? சரி, ஒரு அமைச்சரான எதுக்கு, ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால வந்து பேசாமல் அடக்கி வாசிப்போன்னு வந்து மிஸ்டர் பொன்முடி இருந்தாரா? இல்லை. அவரே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து இந்த வைணவம் சைவம் அப்படின்னு வந்து ஏதோ ஒன்று பேசி அதையும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ப்ராஸ்டியூஷனோட அதை கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு கம்பேரிசன் பண்ணி ஒரு அபத்தமாக ஏதோ ஒன்று பேசி, அதுவும் வந்து திராவிட கூட்டத்தில் வந்து அவங்கள எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி எதை பேசக்கூடாதோ எதை பேசக்கூடாதோ அதை பேசி கடைசியில் அவரே மாட்டிக்கிட்டு கடைசியில் அதனால் வந்து பிரச்சனை ஆகி இன்னைக்கு வந்து வெளியே போயிட்டு உக்காந்துருக்கிறார். இப்படியே வந்து எத்தனை பேர் இதே மாதிரி வந்து இந்த 25 இப்போ வந்து கே நேருவை காப்பாற்றுறதுக்கு இப்போ நான் திருப்பியும் வந்து டெல்லியிலேருந்து தான் யாராவது ஒருத்தங்க வரப்போகிறாங்க, திருப்பியும் வாதாட போகிறாங்க. எனக்கு என்ன ஒரு ஒரு ஆதங்கமாக இருக்குது, மனசுக்குள்ளே என்ன ஆதங்கமாக இருக்குன்னா, அது துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இடி கேஸ் போடுறாங்க, பிஎம்எல்ஏ ஆக்ட் உள்ளே வருது,
அவங்க மேல பிரச்சனை இருக்குன்றது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியுது, டெல்லிக்கு தெரியுது. ஆனா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு தான். இந்த சமயத்துல எனக்கு என்ன ஒரு ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, எல்லோருக்கும் எல்லாம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். இதுதான் திராவிட மாடல். இதுதான் திராவிட மாடல்னு சொல்றாங்க. 2,00,000 பேரு, சரி 2,00,000 பேரை விட்டுருங்க. 2,00,000 பேர்ல பாதிக்கு பாதியை நம்ம எடுத்துருவோம். ஒரு 1,00,000 பேர் வந்து கஷ்டப்பட்டு படிச்ச பணாலி. கஷ்டப்பட்டு படிச்சிருப்பானா இல்லையா? அது இது இந்த வேலை கிடைச்சதுன்னா, என் ஃபேமிலி நல்லா இருக்கும். என்னோட சங்கதிகள் நல்லா இருக்கும். எங்க அப்பா, அம்மாவ நல்லா வச்சு காப்பாத்தலாம். என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்த பண்ணலாம். அக்காக்கு ஒரு கல்யாணத்த பண்ணலாம். அடுத்த லெவலுக்கு நம்ம ஒரு வீடு கட்டலாம். இப்படின்னு எவ்வளோ பகல் எப்படி ஒரு கனவோட அவன் வந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அப்படி இருக்கிறவன அப்படியே வந்து மண்ண வாரி போடுற மாரி இல்ல இருக்கு. மண்ண வாரி போடுற மாரில்ல இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நான் வந்து லஞ்சத்தை வந்து நான் வந்து நார்மலைஸ் பண்ண விரும்பல. ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு ஏதோ கொஞ்சம் காசு வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி காசு வாங்கிட்டு இருந்தாங்க, ஒரு கான்ட்ராக்ட்ல காசு வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி நம்ம வந்து எல்லா ஆட்சியிலையும் நம்ம கேட்குறோம். அதை நான் நார்மலைஸ் பண்ண விரும்பவே இல்லை. நான் நார்மலைஸ் பண்ணவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நார்மலைஸ் பண்ணலை. ஆனால் ஒரு எக்ஸாமுக்குள்ள போய் அந்த எக்ஸாமையே நம்ம ரிக் பண்ற அளவுக்கு, அப்போ 12ஆம் கிளாஸ்க்கு வந்து இனிமேல் நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வந்து ரெக் பண்ணி யாருக்கு வந்து என்ன மார்க் வேணால் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா படிக்காதவன் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடியும் போட விட்டுடலாமா? அப்போ அவன் 25 லட்ச ரூபா கொடுத்து உள்ள வரவன் அவன் வந்து சும்மா இருப்பானா? அவன் 25 லட்ச ரூபாலேருந்து 35 லட்ச ரூபா கொடுத்து உள்ள வரவன் அவன் என்ன பண்ணுவான்? அவன் எந்த அளவுக்கு தான் போட்ட காசை திருப்பி எடுக்கலாம் தானே அவன் பார்ப்பான். அப்புறம் அந்த சிஸ்டம் சரியில்லை நம்ம வந்து சொல்றதுனால என்ன என்ன நியாயம் இருக்கு? இந்த சிஸ்டம் எப்பதான் மாறும்? ஏதோ ஓரளவுக்காவது நம்ம மாத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து சில அதாவது வந்து நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, கோர்ட் கடைசியில வந்து ஏழைக்கு லாஸ்ட் புகலிடம் வந்து நமக்கு வந்து கோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எதுவுமே வசதி இல்லாம இருக்கிற ஒரு ஒரு ஏழையோட கடைசி புகலிடம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி நம்ம எப்படியாவது முன்னேறிட மாட்டோமோ அப்படின்னு தானே. அடிமயத்திலேயே கை வச்சேன்னா என்ன பண்றது இதெல்லாம்? இதை எப்படி வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்றதுன்னு கூட தெரியல. இந்த ஆட்சி வந்து வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்சி அப்படின்ற மாதிரி வேணா, அதாவது வந்து மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஆட்சி அதாவது வந்து இந்த திராவிடம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, திராவிடம்ன்றது ஒரு நல்ல கருத்தியல். நான் அதுல மாற்று கருத்தே கிடையாது. நல்ல கருத்தியல். ஆனா இந்த திராவிட இந்த கருத்தியலை நாங்க கொண்டு வரோம்னு சொல்ற இந்த திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, நிச்சயமா இவங்க இல்லைன்னா அவங்க, அவங்க இல்லைன்னா இவங்க அப்படின்ற மாதிரி மாறி 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 இப்படி வந்து கொள்ளையடிச்சுன்னா தமிழ்நாடு கஜானா எப்படி இருக்கும்? இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ காசு அடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு அடிக்கிறாங்க. ஒரு நியாயமே இல்லாம. அதுவும் அதாவது வந்து ஒரு ஏழை கிட்ட எந்த அளவுக்கு வந்து ஏமாத்த முடியுமா ஏமாத்தி, யார்கிட்ட காசு இருக்கோ அவன்கிட்டேருந்து வாங்கி அதுலேருந்து வந்து ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் சென்னையில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இப்போ அடையாறில் ஒரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. 4 டவர் 3 டவர்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸு ஒரு வீடு வந்து அங்கே வந்து 4 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் செலவுக்கு அவங்க வந்து இங்கே பாருங்கள் எப்படி லாபம் பாருங்கள். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலவுக்கு இவங்க இந்த மாதிரி மக்கள்கிட்டே இந்த வாங்கி அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை விற்று ஃபுல் காசு கம்ப்ளீட்டாக, அதாவது முதலீடே இல்லாமல் லாபம் பார்க்குற ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க டிவிஹெச். என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஹெச்சே வந்து பிடுங்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நான் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸே நம்ம பிடுங்கி விட்டுறணும். என்னப்பா இது என்ன எங்கே தான் போய் கும்பிட்றதுன்னு தெரியல. அட் த எண்ட் ஆஃப் த டே இதை வந்து நம்ம ஆதங்கப்பட்டு பேச தான் முடியுமே தவிர அதை தாண்டி நம்மளால் எதுவும் பண்ணவும் முடியல. கோர்ட்டு இருக்குது. கோர்ட்டு வந்து அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லாக வந்து அவங்க வந்து நல்ல வந்து அதான் நான் சொல்லணே 1 ஹவருக்கு 50 லட்ச ரூபா கொடுக்குற அந்த லாயர்ஸ் மாதிரி கூட எடுத்துகிட்டு வந்து அவங்க லூப்போவில் கண்டுபிடிச்சி அவங்க அடுத்த லெவலுக்கு தானே போயிட்டுருக்குறாங்க. இது தானே நம்ம பொன்முடி கேஸ்லேயும் பார்த்தோம். அதே தானே நம்ம வந்து மிஸ்டர் துரைமுருகன் கேஸ்லேயும் பார்த்தோம்.
இதுக்கு விடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னு தான் தெரியல. இந்த விடிவு காலம் வரணும் அப்படின்னா நம்ம வந்து மாற்றி யோசிக்கணும் மக்களை. மாற்றி யோசிக்கணும். அதாவது வந்து ஒரு புதிய சிந்தனையோட வரவங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும். ஆஹ் விஜய் மாதிரி புதுசாக வரவங்க மாறுதல் கொடுக்குறேன்னு சொல்கிறவங்கள நம்ம வந்து நம்பி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கால் ஒழிய இந்த மாதிரி இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள், இந்த மாதிரி திருட்டு வேலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை வந்து யாருமே மாற்றவே முடியாது. மாற்றவே முடியாது. அதுவும் ஒரு ஒரு சராசரி மனுஷன், சாமானியன் மனுஷனை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டா. 1000 ரூபான்ற பேரில் 1000 ரூபாயை கொடுத்துக்கிட்டு மக்கள்கிட்டேருந்து அந்த அந்த பணம் நீங்கள் 1000 ரூபாய் இந்த சைடில் அப்படி பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போகுது, இந்த சைடில் வந்து டாஸ்மாகுக்கு வந்து வந்து நிற்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இதை வந்து யோசித்து மக்களாகிய நாம் மக்களுக்கு நமக்கு என்ன வேணுன்றதை நம்ம யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. வேற என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன், ஒரு சிங்கிள் பர்சனால் என்ன மாற்றிட முடியும்னு நான் அப்படி நினைக்காம என்னால் முடிஞ்சதை நான் என்ன பார்க்குறேனோ, என்ன கற்றுக்கிறேனோ, என்ன இருக்கோ அதை எடுத்து மக்கள்கிட்ட வந்து நான் வந்து சொல்கிறேன். நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் வந்து மாற்றத்தை நோக்கி போகலை அப்படின்னா நாம் அந்த மாற்றத்தை நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ஓட்டு தான். ஒரு பர்சன்னால ஒரு துளி வந்து என்ன பண்ணணும்னு நினைக்காதுங்க. பல துளி வெள்ளமாகும். பல துளிகள் சேர்ந்தது தான் வந்து ஆறு. பல ஆறுகள் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஒரு ஓஷனாக மாறுது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளோட ஓட்டை ப்ராப்பராக யோசித்து யாருக்கு கொடுக்கணும், இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்றத யோசித்து நாம் வந்து ஒரு மாற்று சக்திக்கு நம்ம இந்த வாட்டி நம்ம வந்து போடணும். அதை வந்து எனக்கு என்னோட மாற்று சக்தி அப்படின்னு நம்ம வந்து நான் யோசிக்கிறது வந்து டிவிகே தான், மிஸ்டர் விஜய் தான். ஏன்னா வந்து அவரோட பாலிடிக்ஸ் ஒரு ரொம்ப க்ளீன் பாலிடிக்ஸாக இருக்குது. அந்த க்ளீன் பாலிடிக்ஸை நாம் வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்து அவரை எப்படி வெற்றி பெற செய்யணுன்றதை நம்ம யோசித்தோனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கு ஒரு வழிவகுக்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்களுக்கு கணேஷ். நன்றி, வணக்கம்.